Next, we will move on continuous random variable. In previous exercise, you will discuss about discrete random variable. Discrete random variable பார்த்தோம். அதுக்கு வந்து என்னது probability mass function பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது continuous random variable இந்த exercise ஃபுல்லாமே. ஸோ இதில் definition பாருங்க. Let S be a sample space and let a random variable x from S tends to R. S வந்து sample space, S tends to R that takes on any value in set of I of R. Okay, so capital X is called the continuous random variable. Continuous random variable in the condition important, P of X is equal to X and another equal to 0 for every X in I. So வந்து another discrete random variable la probability mass function பார்த்தோம். இங்கே probability density function. A function f of dot is a probability density function. இது important, okay வா? For some continuous random variable x, if and only if it satisfies two condition, f of x greater than or equal to 0 தான் இருக்கணும், நெகட்டிவ் வரக்கூடாது. தென் இன்னொரு கண்டிஷன், ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டண்ட்டை கொடுத்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் கான்ஸ்டண்ட்டை கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இன்டெக்ரல் ஆஃப் -∞ f of x dx is equal to 1. ஸோ அதே மாதிரி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் என்ன பார்த்தோம், cumulative பார்த்தோம். அதே தான் கண்டினியூஸ்லியும். The distribution function or cumulative distribution function capital F of x of a continuous random variable இது இந்த ஃபார்முலா. P of x less than or equal to x யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். கண்டினியூஸில் இன்டெக்ரல் -∞x f of x dx. ஓகே, ஸோ இந்த மூணும் பார்க்க போகிறோம். லாஸ்ட் என்னது எக்ஸசைஸில் டிஸ்க்ரீட் பார்த்தோம். டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், கியூமுலேட்டிவ் பார்த்தோம். இப்போ அதே இதை கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக பார்க்க போகிறோம். ஸோ சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் சி சச் தட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் ஒரு ஃபைனைட் நம்பர் கொடுப்பாங்க. ஓகேவா? இஸ் எ பிடிஎஃப் அண்ட் கம்பேர் வந்து இந்த மூணு டேர்மை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் வந்துருச்சா, இந்த கான்ஸ்டன்ட்டை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஓகே, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இந்த கான்ஸ்டன்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ சொல்யூஷன் given function வந்து probability density function is integral -∞ f of x dx is equal to 1. ஓகே, ஸோ இங்கே இன்டர்வல் என்னது, இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்வல் வந்து 1 to 4 cx squared. ஓகே, ஸோ 1 to 4 cன்றது கான்ஸ்டன்ட். ஸோ x squared dx is equal to 1. நம்ம இந்த இயர் வந்து என்ன பார்க்கலாம், நம்ம இன்டெக்ரல் டேர்ம் பார்க்கலாம். ஓகேவா? லாஸ்ட் இயர் இன்டெக்ரல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சி ஆஃப் இன்டெக்ரல் பொறுத்த வரைக்கும் என்ன செய்வோம், பவரை ஒன்று ஆட் பண்ணி டினாமினேட்டர் என்ன வருதோ அதை அப்படியே எழுதுவோம். ஸோ x³ divided by 3, இது 1 to 4 is equal to 1. ஸோ 3 காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. c/3 இது வந்து 4³ வந்து 64. எப்படி அதை சப்ஸ்டிட் பண்ணணும், லிமிட்டை அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ 4³ வந்து 64 minus 1 is equal to 1. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், c/3 இது வந்து 63 is equal to 1. கேன்சல் பண்ணிங்கன்னா 21. ஸோ அப்போ சியோட வேல்யூ 1/21. ஸோ இதை போய் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இஸ், ஓகே, சி வந்து f of x is equal to 1/21 x squared. 1 less than x less than 4, then 0 otherwise. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1 முடிஞ்சு. இப்போ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் 1.5 less than x less than 3.5. ஓகே, ஸோ இதை வந்து என்ன செஞ்சிடலாம், நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்காமல் செய்யும் போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ என்ன ஃபார்முலானா இந்த ஃபார்முலா சொன்னோம்ல, இந்த ஃபார்முலாவில் 1 இல்லாமல் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். சரியா? ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம், லோயர் லிமிட் 1.5 to 3.5. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னதுங்க, 1/21 x squared dx. அவ்வளோதான், இதுதான் ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த டேர்மில். ஸோ இதில் 1/21 கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துடுறோம். இது வந்து என்ன செஞ்சிடலாம், x³ by 3
இது வந்து லோயர் லிமிட் 3 இது வந்து 1.5. ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 35 சார் 3 35 போடணும் சரியா. 1/21 சார் இல்லை தான் பண்ணணும். 35 5 5 சார் 25 15 17 then 15 9 and 10 then 5 7 5 are 12 2 1 திரும்ப again. ஸோ மல்டிப்ளிகேஷன் டைம் ஆகுனால நான் டேரெக்டாக ஆன்சர் எழுதிடுறேன், சைடில் நான் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ மல்டிப்ளிகேஷன் என்னதுன்னா இங்கே 3.5 ஹோல் கியூப் வந்து 42.875 உங்களுக்கு தெரியணும்னாலும் டேரெக்டாக எழுதியிருக்கேன். 1.5 ஹோல் கியூப் வந்து 3.375 டிவைடட் பை 3. ஸோ இல்லை டெசிமல் அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். 42.875 இங்கே 3.375 ஓகே 005. 42ல் 3 போச்சுன்னா 39. ஸோ 39.5 divided by 3 ஓகேவா. தென் கேன்சல் த டேர்ம். கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், இது வந்து 39.5 divided by 21 3s are 63 ஓகேவா. இதை இப்படியே ஸ்டாப் பண்ணாலும் சரி தான். இல்லை நான் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா மேலேயும் கீழே என்ன செஞ்சுருங்க 10 மல்டிப்ளை பண்ணிடுங்க. 395 divided by 630. 5 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 5s are 35 மிச்சம் 4 ஓகேவா 9 டைம்ஸ். இங்கே 1 5s are 5 2 5s are 10 6. ஸோ ஆன்சர் இஸ் 79/136 ஓகே. இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மட்டும்தான். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் சப்டிவிஷன் என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஓகே. எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2னா நம்மளுக்கு என்ன இருக்கும், 2லேருந்து பிலோ டேர்முக்கு போகணும் ஓகேவா. 2லேருந்து பிலோ டேர்முக்கு போனால் -∞ to 2 f of x வந்து என்னது 1/21 x ஸ்கொயர் dx. இதை 2 தான் ஸ்ப்ளிட் பண்ணணும் ஓகேவா. ஏன்னா நம்மளுக்கு இன்டர்வல் என்னது 1லேருந்து 4 வரைக்கும் தான். ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம் -∞லேருந்து 1 ஓகேவா. இது ஒரு 1/21 x ஸ்கொயர் dx ப்ளஸ் அடுத்து வந்து 1லேருந்து 2 வரைக்கும் ஓகேவா ஒரு இன்டர்வல் 1/21 x ஸ்கொயர் dx. ஏன்னா இன்டர்வல் இப்படி தான் இருக்கும் -∞, இது 1 இங்கே 4 இங்கே என்னது இன்ஃபினிட்டி. இப்போ 2க்கு கம்மியாக கேட்குறாங்க. அப்போ -∞ 1 1 to 2. இந்த டேர்முக்கு நம்மளுக்கு என்னது இன்டர்வலில் நம்மளுக்கு 1லேருந்து 4 வரைக்கும் தான் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். அதர்வைஸ் என்னது ஆன்சர் 0 தான் ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஆன்சர் என்ன வந்துடும், இதை டேரெக்டாக 0ன்னு போட்டுடலாம். இங்கே வந்து 1/21 x ஸ்கொயர்னா x³ 1 to 2 ஓகே. ஸோ 1/21 x³ 8/3 ஃபஸ்ட்டு 1 ஓகே. அடுத்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னா 1/3. ஸோ ஆன்சர் வந்து 1/21 × 7/3 கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1/9 ஓகே. தென் அதுக்கு அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 less than x, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 3 ஓகேவா. எக்ஸ் கிரேட்டர் தென் 3னா உங்களுக்கு இன்டர்வல் தெரியும். என்ன இன்டர்வல் கிரேட்டர் தென் 3னா 3லேருந்து 4 வரைக்கும் தான் சரியா. f of x dx அடுத்து 4லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் f of x dx. ஸோ இன்டகரல் 3 to 4. 3 to 4ல் என்ன ஆகும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் 4க்கு அப்புறம் என்ன ஆகும் ஆன்சர் 0ன்னு வந்துடும். அப்போ இங்கே என்ன எழுதிடணும் 1/21 x ஸ்கொயர் dx. இந்த டேர்ம் வந்து 0. ஸோ 1/21 வெளியே எடுத்தோம்னா இது x³ 3 then 3 to 4. ஸோ 1/21 4³ வந்து 64 minus 3³ வந்து 27 divided by 3. ஸோ 64ல் 27 போச்சுன்னா 64 20 44 37. ஸோ 37 divided by 21 3s are 63 okay. That's all. Students, next example 11.12. If x is a random variable with
probability density function f of x given by f of x probability density function கொடுத்துட்டாங்க. ஸோ distribution function I mean cumulative சொல்லுவாங்க. ஓகேவா, capital f of x இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தெரிஞ்சால் தான் மோஸ்ட்லி இந்த எக்ஸசைசஸ் நம்ம செய்ய முடியும். சரியா, ஆனால் ரொம்ப கொஞ்சம் பெருசாக போகும். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு முதல்ல ஒரு என்ன செஞ்சுருங்க, ஒரு இன்டர்வல் ட்ரா பண்ணுங்கள். -∞ to +∞. இந்த இன்டர்வல் தான் மெயின். இந்த இன்டர்வலை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இங்கே என்னென்ன இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, 1, அதுக்கப்புறம் 2, தென் நெக்ஸ்ட் 1 3. ஓகேவா, இங்கே f of x, இங்கே ஃபங்க்ஷன் வந்து x வந்து இந்த ஒவ்வொரு இன்டர்வலையும் என்னாகும், ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், நம்ம இன்டகரலில் இன்டர்வல் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு x வந்து இங்கே இருக்குது. ஓகேவா, அப்போது ஃபஸ்ட்டு ஒன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் f of x is equal to, அதாவது x belongs to ஓப்பன் இன்டர்வல் -∞, 1. இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இன்டகரல் -∞ எக்ஸ், இங்கே எக்ஸ் எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே எக்ஸ் வரைக்கும் தான் வரணும், நம்பர் போயிடக்கூடாது. அப்போ -∞x f of x dx. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த என்னது 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எதுவுமே இருக்காது. அப்படி இல்லைன்னா என்ன வரும், ஆன்சர் 0. இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து இங்கே மூவ் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸ் எங்கே ஆகுது, இங்கே மூவ் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் இன்டர்வல் x belongs to, ஓகேவா, 1 க்ளோஸ்ட் இன்டர்வல் 1லேருந்து ஓப்பன் இன்டர்வல் 2. இது ரொம்ப முக்கியம். க்ளோஸ்ட் இன்டர்வல் 1லேருந்து ஓப்பன் இன்டர்வல் 2. இப்போ எக்ஸ் வந்து இங்கே இருக்குது. அப்போ இன்டர்வல் எப்படி எழுதுவோம், ஸ்டார்டிங்லேருந்து எழுதணும். இன்டகரல் -∞ to 1 f of x dx ப்ளஸ் இன்டகரல் 1லேருந்து எக்ஸ் வரைக்கும் 1 to x f of x dx. ஓகே, இந்த டேர்ம் நம்மளுக்கு தெரியும், இங்கே எதுவுமே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இந்த டேர்ம் வந்து 0 ப்ளஸ் இன்டகரல் 1 to x, 1லேருந்து இந்த டேர்ம்குள்ளே இருக்க என்னது, x - 1. ஓகே, x - 1 into dx. உங்களுக்கு இன்டகிரேஷன் தெரியும். எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா, ஓகேவா, எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x² பவரில் 1 இருந்தால் ஆட் பண்ணிடணும், x²/2. இன்டகரலை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து என்னது, 0 ஆகவே ஆகாது, டிஃப்ரென்ஷியலில் தான் ஆகும். இன்டகரலில் எதை பொறுத்து நம்ம பண்ணுறோமோ அந்த டேர்ம் வந்துடும். இப்போ 1 into dx dx, dxஐ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x. ஸோ க்ளோஸ்ட் இன்டர்வல் 1 to x. ஓகேவா, இப்போ எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. எக்ஸுக்கு பதில் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரப்போகுது, அதே டேர்ம் தான் வரும். மைனஸ் தென் 1ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/2 - 1. ஓகேவா, அப்போ x²/2 - x. இது வந்து ஹாஃபில் -1 போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1ல் ஹாஃப் போச்சுன்னா ஹாஃப், 1 தான் பெரிய நம்பர். அப்போ -½ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ½. ஸோ இதில் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. x² - 2x + 1 / 2. இதை பார்த்தீங்கன்னா a² - 2ab + b² கான்செப்டில் இருக்கும். அப்போ x - 1 the whole square / 2. இப்படி தான் எழுதணுமா சார்? இது எழுதினாலும் ஆன்சர் ரைட் தான். சரியா? ஸோ அதனால் வந்து என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா எழுதுங்க, இல்லாட்டி இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஆன்சர் ரைட் தான். நெக்ஸ்ட்டு எக்ஸ் எங்கே மூவ் ஆகும்னா இங்கே வந்துடும். அப்போ ஸ்டார்டிங்லேருந்து எழுதணும். எப்படி எழுதணும்னு பாருங்கள். x belongs to, ஓகேவா, x belongs to க்ளோஸ்ட் இன்டர்வல் 2லேருந்து இங்கே வந்துருச்சுன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 2லேருந்து ஓப்பன் இன்டர்வல் 3 வரைக்கும். க்ளோஸ்ட் இன்டர்வல் 2லேருந்து ஓப்பன் இன்டர்வல் 3 வரைக்கும். அப்போ f of x ஸ்டார்டிங்லேருந்து எழுதணும். நான் பின்னாடி திருப்பதனால இங்கே எழுதிடுறேன். இது -∞, 1, 2, 3 அண்ட் +∞. ஸோ -∞ to 1 நம்ம என்ன செஞ்சிட்டோம், இங்கே எக்ஸ் முடிச்சாச்சு, இங்கே எக்ஸ் முடிச்சாச்சு. இப்போ எக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த -∞ to 1 ஃபஸ்ட்டு இன்டர்வல் ஃபுல்லாமே எழுதணும். f of x ஸ்மால் ப்ளஸ் அடுத்து 1 to 2 f of x dx. அடுத்து x இங்கே இருக்கனால 2 to x f of x dx. நம்மளுக்கு இந்த வேல்யூ தெரியும், 1 to ∞ வரைக்கும் சரி, 3 to ∞ வரைக்கும் சரி. ஆன்சர் வந்து கண்டிப்பாக என்னது, 0 தான். ஸோ 0 ப்ளஸ் இன்டகரல் 1 to 2. 1 to 2ல் என்ன பார்த்தோம், x - 1 into dxன்னு பார்த்தோம். இதே இது 2 to 3ல் பாருங்கள். 2 to 3ல்
3 minus x. Okay, 2 to 3 interval என்ன exist ஆகுது? 2 to x ல 3 minus x into dx. Okay, இப்போ integrate பண்ணுங்க. இது x squared by 2 minus x. இது ஆல்ரெடி பண்ணனால டைரக்டாக பண்ணிட்டேன். 1 to 2. இங்கேயும் அதே மாதிரி தான். 3 இருக்கு, dx இருக்கு. அப்போ 3 dx ஐ இன்டகிரேட் பண்ணால் x minus x இன்டகிரேட் பண்ணும்போது x squared by 2. இது 2 of x. இப்போ 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது 4 by 2 minus 2. இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வந்து 1 by 2 minus 1. இங்கே அப்பர் லிமிட் வந்து 3x minus x squared by 2. ஓகே, லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 3s are 6 மைனஸ் 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது 4 by 2. ஓகே, இங்கே 2 கேன்சல் பண்ணிடுங்க. 2 minus 2 0ன்னு வந்துடும். இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மைனஸ் ஹாஃப்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஹாஃப், இந்த டேர்ம் ஓவர். ஓகே, அடுத்து இங்கே வந்தீங்கன்னா ப்ளஸ் 3x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2. இந்த 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 6லேருந்து 2 போச்சுன்னா 4. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? மைனஸ் 4ன்னு வந்துடும். சரியா? இப்போது நம்மளுக்கு 2 தான் எல்சிஎம். அப்போ 2 வச்சுக்கிட்டோம்னா 1 ப்ளஸ் 6x மைனஸ் 2x ஸ்கொயர்டு. ஓகே, சாரி 2 இருக்குல்ல, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 8. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6x மைனஸ் 7 டிவைடட் பை 2. அவ்வளோதான். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து இங்கே மூவ் ஆகி இங்கே வந்துடும் 3 to இன்ஃபினிட்டியில். ஓகேவா? அப்போ எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 3, ஓப்பன் இன்டர்வல் எக்ஸ், சாரி ஓப்பன் இன்டர்வல் இன்ஃபினிட்டி. ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து வரணும். மைனஸ் இன்ஃபினிட்டி 1 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். தென் அடுத்து என்னது? 1 to 2 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் அடுத்து 2 to 3 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் 3 to 3 வரப்போ என்ன வந்துடணும்? இங்கே தான் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இந்த டேர்மும் 0, இந்த டேர்மும் 0. சென்டர் டேர்ம் இன்டெக்ரல் 1 to 2 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் என்ன பார்த்துட்டோம்? இன்டெக்ரல் 1 to 2 எஃப் ஆஃப் டிஎக்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வந்துடும்? 1/2 தான் வரும். ஓகேவா? அதை நம்ம ஏற்கனவே எழுதாச்சு. ப்ளஸ் இன்டெக்ரல் 2 to 3 இதுக்கு மட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? 3 minus xன்னு பார்த்தோமா? 3 minus x dx. ஏன்னா இங்கே வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறது 3 minus x. ஸோ இங்கே வந்து என்ன செய்யுங்க? சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது 1/2 ப்ளஸ் இங்கே வந்து 3x minus x squared by 2. இது 2, இது 3. ஓகே, ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள். அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 3s are 9 minus 9/2. இது அப்பர் லிமிட். மைனஸ் 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது 6 minus 4/2. ஸோ ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் இது 18லேருந்து 9 போச்சுன்னா 9/2. தென் இதை கேன்சல் பண்ணால் 2 times 6லேருந்து 2 போச்சுன்னா 4 minus 4. ஸோ அப்போ 10/2 minus 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 minus 4 ஆன்சர் இஸ் 1. ஸோ இதை ஃபைனல் பண்ணணும்னா த டிஸ்ட்ரிபியூஷன் அவ்வளோதான். சரியா? த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் 5 மார்க் கொஸ்டின். ஸோ அதான் இவ்வளோ பெருசாக இருக்கும். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு 1 0 எப்போ? மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 1 வரைக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வந்துடும்? எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்ட் பை 2. தென் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்ட் பை 2 எப்போ? 1 less than or equal to x less than 2. தென் அடுத்த இன்டர்வல் வந்து என்னது? ஆன்சர் இஸ் திஸ் ஒன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6x மைனஸ் 7 டிவைடட் பை 2. இது 2 less than or equal to x less than 3. இன்டர்வல் கரெக்டாக எழுதணும். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணும்போது ஆன்சர் என்னது? 1 எப்போ? 3 less than or equal to x less than infinity. இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஓவர். ஓகே, தென் செகண்ட் ஒன் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா probability of 1.5 less than x less than 2.5. Probability of 1.5 less than x less than 2.5.
இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செஞ்சோம், இதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கவே இல்லை ஃபஸ்ட்டு சம்மில். ஸோ அதனால் இன்டெக்ரல் போட்டு பண்ணோம். இங்கே இன்டெக்ரல்லாம் போட வேணாம், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் என்ன செஞ்சிடும், டேரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி? நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வர்றப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இதுதான். சரியா? அப்போ கேபிட்டல் செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் 2.5 எங்கே வரும்? 2.5 இந்த இடத்துல வரும். சரியா? அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2.5 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மைனஸ் 2.5 த ஹோல் ஸ்கொயர், 6 இன்ட்டு 2.5 மைனஸ் 7 டிவைடட் பை 2. தென் மைனஸ் 1.5 எங்கே இந்த இடத்துல வரும்? இங்கே வரும். அப்போ 1.5 மைனஸ் 1 டிவைடட் பை 2 இங்கே தான் ஹோல் ஸ்கொயர். தென் 2.5 25 சார் 625. அப்போ மைனஸ் 6.25. தென் 625 சார் 150னா பாயிண்ட் வைக்கும் போது என்ன வந்துடும்? 15 மைனஸ் 7 டிவைடட் பை 2 மைனஸ் 1.5 மைனஸ் 1 வந்து என்னது? 0.5. 0.5 த ஹோல் ஸ்கொயர் பை 2. ஸோ 15ல் 7 போச்சுன்னா டினாமினேட்டர் 2 தான். 15ல் 7 போச்சுன்னா 8. ஓகே, மைனஸ் 6.25 இது 0.05. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 8 மைனஸ் 6.30. ஓகே, 6.30 டிவைடட் பை கரெக்டாக டிவைடட் பை 2. இது வந்து நெக்ஸ்ட் என்ன வந்துடும்? எயிட்லேருந்து 6.30 பண்ணிங்கன்னா 0, இங்கே 10, 10ல் 3 போச்சுன்னா 7, 1 பாயிண்ட் சாரி 5 ஸ்கொயர்டு. அப்போ 0.25. அப்போனா இங்கே வந்து என்ன வரும்? 0.6.50. அப்போ இங்கே மைனஸ் பண்ணாமே சொல்லிடலாம். இது என்னது? 150 rupees இருக்கும். 1.50 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணிங்கன்னா இது 7 டைம்ஸ், மிச்சம் பேலன்ஸ் 1. ஸோ 5 டைம்ஸ், இங்கே முன்னாடி 0 பாயிண்ட். ஸோ அதோட வேல்யூ என்னது? 0.75. தட்ஸ் ஆல். Students, next example 11.13. If x is a random variable with the distribution function capital F of x is equal to 0, x 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக 2 sums பார்த்தோம். என்னென்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு தான் என்ன செய்வாங்க? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக என்ன இருக்கும்? அதாவது எஃப் ஆஃப் எக்ஸை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா அதுதான் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அதான் இங்கே பண்ண போகிறோம். சரியா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, x less than 0, x 0 less than or equal to x less than 1, 1. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. f dash of x, f dash of x என்னது? ஸ்மால் f of x. அதான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அப்போ 0வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான் வரப்போகுது. x less than 0, xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1, 0 less than or equal to x less than 1, 1ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0, 1 less than or equal to x. அப்போ therefore the probability density function எப்படி இருக்கும்? 1 மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். எப்போ? 0 less than or equal to x less than 1. ஓகேவா? தென் அதர்வைஸ் 0 வந்து அதர்வைஸ் மற்ற எல்லாமே என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். இது ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சு. செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 0.2 less than or equal to x less than or equal to 0.7. ஓகேவா? 0.7 சொல்லிட்டாங்க. தென் இந்த டேர்ம் எங்கே எக்ஸிஸ்ட் ஆகும்? நம்ம இங்கே தான் போகணும். ஓகேவா? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், இந்த 2 பாயிண்ட்டுமே இந்த இதுக்குள்ளே இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் 0.7 மைனஸ் எஃப் ஆஃப் 0.2, அங்கே எக்ஸுன்னு தானே இருக்கு. அப்போ 0.7 மைனஸ் 0.2 is equal to 0.5. ஸோ இதான் ஆன்சர்.
Students, in the sum கவனிங்க 11.4 the PDF of random variable x is given by small f of x k னு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஃபஸ்ட்டு k வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்மளுக்கு தெரியும் since இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இன்டர்வல் கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா infinity to infinity f of x dx is equal to 1. ஓகே, இங்கே இன்டர்வல் என்னது 1லேருந்து 5 வரைக்கும். ஸோ இன்டகரல் 1 to 5. ஓகே, இன்டகரல் 1 to 5 கேன்றது கான்ஸ்டன்ட், எஃப் ஆஃப் எக்ஸ்னால் கேன்னு எழுதுவோம். ஸோ கே இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நம்மளுக்கு கே வந்து கான்ஸ்டன்ட்னால கேவை அப்படியே வச்சுக்கோங்க. டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன சொன்னேன், எக்ஸ். ஓகே, 1 to 5 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ கேவை வச்சுக்கிட்டிங்கன்னா 5 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 4k இஸ் ஈக்குவல் டு 1னா k இஸ் ஈக்குவல் டு 1/4. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, இப்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இதுதான் நல்லா கவனிங்க. இதுதான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக வரப்போகுது. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னாலே ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. -∞ to +∞. இங்கே இன்டர்வல் என்னது 1லேருந்து 5 வரைக்கும். ஸோ 1 to 5. ஸோ எக்ஸ் வந்து இங்கே தான் இருக்க போகுது. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞ to 1 வரைக்கும். ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் -∞ எக்ஸ் இங்கே இருந்தால் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ ஆன்சர் கன்வெர்ட் என்ன செஞ்சிடலாம், 0ன்னு போட்டுடலாம். ஏன்னா இங்கேயும் என்ன வரப்போகுது, 0 தான். ஏன்னா அதர்வைஸ் இந்த லிமிட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இது எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் எக்ஸ் பிலாங்ஸ் டு எங்கே இருக்கு, எக்ஸ் வந்து இங்கே வந்துட போகுது. ஓகேவா, அப்போது என்ன எழுதிடலாம், 1லேருந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 1லேருந்து ஓப்பன் இன்டர்வல் 5 வரைக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் எப்படி எழுதலாம், ஸ்டார்டிங்லேருந்து எழுதணும். -∞ 1 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் 1 to எக்ஸ் அங்கே இருக்கனால எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த டேர்ம் வந்து 0 ப்ளஸ் இன்டகரல் 1 to எக்ஸ் கே நம்மளுக்கு என்ன வந்துச்சு 1/4 1/4 dx. ஸோ 1/4 நான் காமனாக எடுத்தேன்னா டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணேன்னா எக்ஸ் இன்ட்டு 1 to எக்ஸ். ஸோ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/4 அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸு, லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணால் -1. ஸோ அப்போ ஆன்சர் x - 1/4. ஓகேவா, இங்கே நம்ம ஒரு பிடிஎஃப்பை எழுதணும். இதை நான் கண்டுபிடிச்சிட்டோம்ல, அந்த பிடிஎஃப்பை இங்கே எழுதிடுங்க, நான் எழுத மறந்துட்டேன். ஸோ the PDF of probability density function f of x is equal to 1/4. எப்போ 1 less than or equal to x less than or equal to 5, 0 வந்து otherwise. ஓகேவா, இப்போது எக்ஸ் வந்து எங்கே மூவ் ஆகுது, இங்கே மூவ் ஆயிடுது. அப்போ ஸ்டார்டிங்லேருந்து எழுதணும். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு 5லேருந்து க்ளோஸ் இன்டர்வல் 5லேருந்து ஓப்பன் இன்டர்வல் இன்ஃபினிட்டி. ஸோ -∞ to 1 f of x dx plus 1 to 5 f of x dx plus 5லேருந்து x அங்கே தான் இருக்குது. அப்போ f of x dx. நம்மளுக்கு தெரியும் இந்த டேர்மும் இந்த டேர்ம் என்ன வந்துடும், 0ன்னு வந்துடும். இந்த டேர்ம் 1 to 5 k-ஓட வேல்யூ 1/4 dx, அதான் f of x. அப்போ 1/4 நம்ம வெளியே எடுத்தோம்னா இங்கே என்ன வந்துடும், dx இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x 1 to 5. ஸோ அப்போ 1/4 இங்கே என்ன வந்துடும், 5 - 1. ஸோ 1/4 into 4 கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1. ஓகேவா, அப்போ த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் capital F of x is equal to first 1 0 எப்போ -∞ less than x less than 1. அடுத்த டேர்ம் வந்து x - 1 divided by 4, அது 1 less than or equal to x less than 5. தென் இங்கே வந்து 1 எப்போ 5 less than or equal to x less than infinity. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் எப்படி இருக்குன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 3. ஓகே, எக்ஸ் வந்து லெஸ் தெனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கான்செப்ட் இருக்குது, எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு போட்டுட்டு அதை எஃப் ஆஃப் 3ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இது என்ன கான்செப்ட்னா இங்கே ஒரு அந்த ஃபார்முலா எழுதுகிறேன், f of x is equal to probability of x less than or equal to x. Okay,
இந்த கான்செப்ட் படி நம்ம என்ன செய்யலாம் லெஸ் தென் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எடுத்துகிட்டு எஃப் ஆஃப் 3 எடுக்கலாம். இங்கே 3 வந்து இந்த இன்டர்வலில் வரும், அதை போய் சப்ஸ்டிட் பண்ணணும். 3 மைனஸ் 1 டிவைடட் பை 4, அப்போ 2/4னா ஆன்சர் என்னது 1/2. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4. ஓகே, நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ 2ம் 4ம் எங்கே இருக்கும், இந்த இதிலே இருக்கும். அப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகே, செகண்ட் டேர்மில் 4 போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 4 மைனஸ் 1 3, 3/4 மைனஸ் 2 போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 மைனஸ் 1 1/4. ஸோ ஆன்சர் இஸ் 2/4. கேன்சல் பண்ணால் இங்கேயும் என்ன வந்துடும் 1/2ன்னு வந்துடும். தென் நெக்ஸ்ட் ஒன் fourth subdivision, probability of 3 less than or equal to x, I mean probability of x greater than or equal to 3. இதில் போய் நம்ம என்ன செய்ய முடியாது, எஃப் ஆஃப் 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. லெஸ் தெனாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஒர்க் அவுட் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கிரேட்டர் than or equal to 3னா எது வரைக்கும் தெரியாது. ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, 1 மைனஸ்ன்னு போடும்போது இங்கே கிரேட்டர் than or equal to இருந்தால் இங்கே லெஸ் தென். ஸோ 1 மைனஸ் இந்த டேர்மை நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கோம் 1/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1 மைனஸ் 1/2, இதுவும் ஆன்சர் என்னது 1/2 தான். ஸோ தட்ஸ் ஆல். Students, example 1.15. Let x be a random variable denoting the lifetime of an electrical equipment having PDF. Okay, f of x is equal to இந்த term. Find வந்து value k. நான் சொல்லியிருக்கேன் PDF வந்து என்னது probability density function கொடுத்தாங்கனாலே நம்ம என்ன எழுதிடலாம். first one, since probability density function, okay, integral minus infinity to infinity f of x dx is equal to 1. இங்கே இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க, x வந்து greater than 0, அப்போ 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். k e power minus 2x dx is equal to 1. ஸோ இந்த டேர்மை e பவரை நல்லா கவனிங்க எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னு. கேவை நான் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன் கான்ஸ்டன்ட்டை. ஸோ e power 2xை நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன்லையும் சரி இன்டெக்ரலும் சரி e power minus 2xஐ இன்டெகிரேட் பண்ணால் e power minus 2x தான். தென் அதுக்கடுத்து இங்கே -2 இருக்கும்ல, அந்த -2வை டினாமினேட்டரில் போட்டுருங்க. 0 to infinity is equal to 1. -2வை காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. k/2 e power minus 2x is equal to 0 to infinity 1. ஸோ அப்பர் லிமிட் என்ன வந்துடும், இங்கே -k/2 இருக்கட்டும். அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணுங்கள், e power minus infinity. லோயர் லிமிட் மைனஸ் e power 0, எனிதிங் பவர் 0 1. ஸோ இந்த டேர்ம் நம்மளுக்கு தெரியும் இது 0ன்னு ஆயிரும். ஸோ அப்போ -k/2 ஆஃப் -1 is equal to 1. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ ஆன்சர் என்னது k/2 is equal to 1னா k-ஓட வேல்யூ 2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அந்த பிடிஎஃப்பில் போய் எழுதுங்க. ஸோ த probability density function is f of x is equal to k ஓட வேல்யூ 2 e power minus 2x. எப்போ x greater than 0, otherwise x less than or equal to 0 ஃபுல்லாக என்னது இந்த டேர்ம். செகண்ட் ஒன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அப்படின்னாலே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒரு இன்டர்வல் -infinity to +infinity. இங்கே 0 தான் கேட்டிருக்காங்க, அப்போ 0 தான் இன்டர்வல். ஓகே, இங்கே லெஸ் தென் 0 ஃபுல்லாமே என்னது நம்மளுக்கு 0 வந்துடும். கிரேட்டர் தென் 0 மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் x பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல். ஓகேவா, 0, infinity. 0, infinity என்ன வந்துடலாம், x பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் 0, infinity-னா கேபிட்டல் f of x. ஓகே, -infinity, க்ளோஸ்ட் இன்டர்வல் 0. ஓகே, இந்த டேர்மில் அப்போ கேபிட்டல் f of x, ஏன்னா இங்கே லெஸ் தான் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, நான் க்ளோஸ்ட்னு போட்டிருக்கேன். f of x is equal to -infinity, x இங்கே இருக்குது, x f of x dx-ஓட வேல்யூ நம்மளுக்கு 0. அடுத்து x பிலாங்ஸ் டு, ஓகேவா, இங்கே கிரேட்டர் தென் வந்து அது 0 வராது. அப்போ ஓப்பன் இன்டர்வல் 0, infinity, இந்த வேல்யூ ஃபுல்லாக. அப்போ கேபிட்டல் f of x is equal to
மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகரல் 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 0. இந்த டேர்மில் 0 to இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 2 e பவர் மைனஸ் 2x dx. ஓகேவா? இதில் 2வை காமனாக வெளியே எடுத்துருங்க. தப்பு பண்ணிட்டோம். இங்கே எக்ஸ் வந்துடும். அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்? இன்ஃபினிட்டிக்கு பதிலாக லிமிட் வந்து எக்ஸ் தான் வரும். சரியா? ஸோ அப்போ 2 வெளியே எடுத்துட்டோம்னா e பவர் மைனஸ் 2x இப்போ தான் சொன்னேன். e பவர் மைனஸ் 2x டிவைடட் பை மைனஸ் 2. ஓகேவா? இது லிமிட் வந்து 0 to x. இந்த இது கேன்சல் ஆயிரும். மைனஸ் மேலே வந்துடும். அதாவது மைனஸ் இ பவர் மைனஸ் 2x 0 to x. எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒன்றுமே இருக்காது. இ பவர் மைனஸ் 2x அப்படியே வந்துடும். 0வை சப்ஸ்டியூட் பண்ணும்போது லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு மைனஸ், ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ், ஸோ ப்ளஸ். 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனிதிங் பவர் 0, ஆன்சர் 1. ஸோ அப்போ என்ன எழுதலாம்? 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2x. ஓகே, ஸோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முதல்ல 0 எப்போ? மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகே, தென் அடுத்து வந்து 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2x 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி. அவ்வளோதான். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 2ன்னு சொல்கிறாங்க. லெஸ் தென்னாலே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஒரு கான்செப்டை, எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு போட்டுட்டு அதை எஃப் ஆஃப் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? எஃப் ஆஃப் 2னா நம்மளுக்கு 0லேருந்து என்னது 1லேருந்தே நம்மளுக்கு என்ன வந்துடும்? இந்த ஆன்சர் தான் வரும். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன செஞ்சிடலாம்? 2ன்னு போட்டுடலாம். அப்போ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 4x. ஓகேவா? அவ்வளோதான். தென் ஃபோர்த் ஒன், சாரி 4 e பவர் மைனஸ் 4 தானே, எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறோம். ஓகேவா? 4 தான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. calculate the probability that x is at least 4 unit of time. Okay, at least 4 unit of time. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட்னா அது ஒன்று 4ஆக இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். அப்போ எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4. இது எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 4. ஸோ 1 மைனஸ் இது வந்து என்ன செஞ்சிடலாம்? எஃப் ஆஃப் 4ன்னு எழுதிக்கலாம். அப்போ 1 மைனஸ் அந்த என்னது எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆல்ரெடி 2xன்னு இருக்குது. அப்போ என்ன வந்துடும்? மைனஸ் 8. ஸோ மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 மைனஸ் 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் 8. ஸோ ஆன்சர் வந்து இ பவர் மைனஸ் 8. ஃபிஃப்த் சப்டிவிஷன் வந்து என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரணும். சரியா? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே கவனிங்க. பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது டிஸ்க்ரீட்னா ஓகே. இங்கே என்ன வேரியபிள்? இங்கே இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், ஒன்று கிரேட்டர் தன் கொடுத்துருப்பாங்க, இல்லை என்னது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, இல்லை லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஈக்குவல் டு வரக்கூடாது. ஆல்ரெடி டெஃபனிஷன்லேயே ஒரு டேர்ம் பார்த்துருப்போம். அதை தான் அந்த டெஃபனிஷன் இதை தான் எழுதியிருக்கோம். இன் கண்டினியூஸ் கேஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து இஸ் நாட் த ப்ராபபிலிட்டி தட் எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ. அதாவது P of x is equal to a வந்து not equal to f of a. So அப்போ P of x is equal to a வந்து என்னது? 0. அப்போ therefore இதில் வேல்யூ என்னது? x is equal to 3 ஓட வேல்யூ டைரெக்டாக என்ன எழுதிடணும்? 0ன்னு எழுதிடணும். That's all. இந்த கண்டிஷன் கண்டிப்பாக எழுதணும். கண்டினியூஸில் ஒன்று லெஸ் தேன் இல்லை கிரேட்டர் தேன் அப்படி தான் வரணுமே தவிர ஈக்குவல் டு வரக்கூடாது. ஓகேவா? Hi students, next exercise 11.3 first sum. The probability density function of x is given by கொடுத்துட்டாங்க. Find the value of k. ஓகே, இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம என்ன செஞ்சிருவோம்? Since f of x is a probability density function, so integral minus infinity to infinity f of x dx is equal to 1. ஸோ இங்கே இன்டர்வல் என்னது? நம்மளுக்கு x greater than 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 0லேருந்து கண்டிப்பாக இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். ஓகேவா? k இன்ட்டு எக்ஸ் இ பவர் மைனஸ் 2x dx இஸ் ஈக்குவல் டு 1. இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம 11th பார்த்துருப்போம் காமா இன்டகரல். ஒன்ஸ் அகைன் அதை ரீகால் பண்ணுறேன். காமா இன்டகரலில் லிமிட் வந்து இன்டகரல் 0 to infinity
x பவர் n e பவர் மைனஸ் ஏஎக்ஸ்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை a பவர் n ப்ளஸ் ஒன். இந்த இன்டர்வலும் இந்த ஃபார்மும் கண்டிப்பாக இருக்கணும். எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்வல் 0 to infinity x பவர் n e பவர் மைனஸ் ஏஎக்ஸ். இங்கே பாருங்கள் k வந்து கான்ஸ்டன்ட், அதனால் கேவை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் பவர் என்னன்றது என்ன இருக்குது, இங்கே 1ன்னு இருக்குது, இங்கே மைனஸ் ஏஎக்ஸ், ஏன்ற இடத்துல என்ன இருக்குது, 2ன்னு இருக்குது. அவ்வளோதான். இங்கே போய் இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ என்னன்ற இடத்துல 1னா 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஏன்ற இடத்துல 2னா 2 டிவைடட் பை என்னன்றது 1, 1 + 1 2 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ k பை 4 ஈக்குவல் டு 1னா k ஓட வேல்யூ என்னது 4. தட்ஸ் ஆல்.